வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, நான் ரீசென்ட்டா படிச்ச ஒரு புக்கு. "பை ஹேப்பினஸ் ஃப்ரம் அ புக் ஷெல்ஃப்". இந்த புக்க பத்தின என்னோட வியூஸ தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ஜென்ரலாவே இந்த மாரி நான் ஃபிக்ஷன் புக்ஸ்லாம் ரொம்ப படிக்கவே மாட்டேன். எனக்கு வந்து இந்த கதை, நாவல் அல்லது ஒரு பயண கட்டுரை மாரியோ, அல்லது இந்த அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியானதோ தான் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நான் ஃபிக்ஷன்னு போனாலே மோஸ்ட்லி இந்த சக்ஸஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த மாரி புக்ஸ்லாம் வந்து யூ கேன் வின், நீங்க பண்ணிடலாம் அந்த மாரிலாம் சொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாரி இருக்கும். ஒரு கோட்ஸ் மாரி உங்களால முடியலன்னா யாரால முடியும்? அந்த மாரிலாம் இருக்கிறப்போ எனக்கு என்னங்க இப்படிலாம் படிச்சா எப்படி சரியா வந்துரும்? அப்படின்ற மாரி எனக்கு தோணும். மேபி எனக்கு அது செட் ஆகாத மாரி இருக்கும். பட் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா படிச்ச ஒரு நான் ஃபிக்ஷன் புக் இது. ஆக்சுவலி நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா படிச்ச புக்கு இதான். ஸோ இந்த புக் எத பத்தினது அப்புட்னா, மென்டல் ஹெல்த் எவ்ளோ முக்கியம் அப்படின்றத ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஜென்ரலாவே நம்ம ஒரு மாரி டவுனா ஃபீல் பண்றோம், அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அது ஒரு ஃப்ரெண்டு, ஃபேமிலி அந்த மாரிலாம் நம்ம ஷேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க மோஸ்ட்லி, "உனக்கெல்லாம் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? எல்லாம் மைண்டு தான் காரணம். நீ சும்மா கண்டத யோசிச்சுட்டு இருக்காத." இந்த மாரி ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன், ஒரு பொதுவான ஒரு சஜஷன் தான் நமக்கு குடுப்பாங்க. நமக்கு மோஸ்ட்லி அத கேட்குறப்போ, நம்மளால நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்க எமோஷன்லேருந்து வெளியவே வர முடியாது. நமக்கு என்ன தோணும்னா, நான் என்ன சொல்றேன்னே இவங்களுக்கு புரியல, இவங்களுக்கு என்னைய புரிஞ்சுக்க தெரியல, அந்த மாரி தான் நம்ம நெனைப்போம். ஸோ இப்படிலாம் இல்லாம, இந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அத எப்படி ஹேண்டில் பண்ணணும், இத பத்தியே படிச்ச ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், லைக் இதையே பல வருஷமா ப்ரொஃபஷனா பண்ணிகிட்ருக்க ஒருத்தவங்க நம்ம கூட பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் எனக்கு இந்த புக் இருந்தது. லைக் இந்த புக்கு படிக்கிறோன்றத தாண்டி எனக்கு நெறைய இடங்கள்ல அந்த ஆத்தரே என் கூட பேசுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. லைக் இந்த புக்கே அந்த மாரி தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதில இவங்க சொல்லியிருக்க நெறைய விஷயங்கள் எனக்கு ஆமால்ல அப்படின்ற மாரி தோணுச்சு. பொதுவா நமக்கு வந்து இந்த சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? இவங்ககிட்ட போனா எப்படி சரியாகும்? இதெல்லாம் பத்தி நமக்கு ஒரு ஐடியாவே இருக்காது இல்லையா? நம்ம பொதுவா இந்த மீடியால பார்க்குறது மட்டும் தான். படங்கள்ல எல்லாம் பார்க்குறத வச்சு தான் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தத வச்சு தான் நம்ம ஒரு தாட் வச்சிருப்போம். அதனாலேயே கூட நம்ம அந்த ஹெல்ப்லாம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுவோம். இவங்க வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து ஏதாவது நம்மள பிளாக்மெயில் பண்ணுவாங்களோ? அந்த மாரிலாம் கூட நமக்கு தோணும். அண்டு மீடியாவும் நமக்கு எப்படி காட்டியிருக்குன்னா, படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாசர் மாரி, பிரபு மாரி ஒருத்தர் வந்து இருட்டு ரூம்ல உட்காந்துட்டு ஒரு கொசுபத்தி சுருள் மாரிலாம் ஒண்ண காட்டிட்டு, இப்போ உங்களுக்கு 10 வயசு, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த மாரிலாம் அப்படிலாம் தானே நம்ம பார்க்குறோம். பட் இன் ஜென்ரல் இந்த மாரி சைக்கியாட்ரிஸ்ட்டா இருக்கவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதில நாலேட்ஜ் இருக்கும் அப்படின்றத பத்தி இவங்க சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், இவங்க படிக்கிறப்பயே அந்த பிரெயின வந்து கட் பண்ணி ரியலாவே அத கட் பண்ணி அதில இருக்க டிஷ்யூஸ்லாம் எடுத்து ஒவ்வொரு இத பத்தியும் தனித்தனியா மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி வந்து பண்ணுவாங்களாம். லைக் அத வந்து தனித்தனியா ஆராய்ச்சி பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மாரி பிரெயின் ஃபங்ஷன் அவங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரியுது. அண்ட் இவங்க ஃபார்மாலஜி கூட படிப்பாங்களாம் சைக்கியாட்ரிஸ்ட்டா இருக்கவங்க. அதாவது அவங்களால சைக்கியாட்ரிஸ்ட் தான் நமக்கு வந்து மெடிசின்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். ஏதாவது பிரச்சனைக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா கூட, இன்கேஸ் ஒரு டயபெட்டிஸ் இருக்கவங்க இந்த மாரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ட கன்சல்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எந்த மாதிரியான மெடிசின்ஸ் குடுக்கணும், யாருக்கு மெடிசின் குடுக்கணும், குடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பத்தி கூட அவங்க படிச்சிருக்காங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டா இருக்கவங்க. ஸோ இந்த ஃபீல்டு பத்தியே எனக்கு ஒரு புது நாலேட்ஜ் கிடைச்ச மாரி தான் எனக்கு இது இருந்தது. அ அதே மாரி சைக்கியாட்ரிஸ்ட்ன்றவங்க தான் மெடிசின்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். சைக்காலஜிஸ்ட் அல்லது வேற தெரபிஸ்ட்டெல்லாம் இருக்கவங்க வந்து லீகலா அவங்க மெடிசின்லாம் குடுக்கக்கூடாது. அவங்க ஃபார்மாலஜிலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி இவங்க இதில சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஏன் வந்து நம்ம இந்த மாரி ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்கியாட்ரிஸ்ட்ட போணும், ஏன் அவங்க ஹெல்ப் எடுத்துக்கணும், எந்த நேரத்தில அவங்களோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத பத்திலாம் நெறையவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கு நீங்க ஏன் தயங்கக்கூடாது அப்படின்றத இந்த புக் ஃபுல்லாவே நெறைய இடத்துல இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அத தாண்டி இந்த புக்ல நெறைய விஷயம் இவங்க எமோஷன்ஸ பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ நம்மலாம் சொல்றோம்ல, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, சேடா இருக்கு, அந்த மாரி டிப்ரெஸ்டா இருக்கு. இந்த ஃபீலிங்லாம் யோசிச்சு பார்த்தா ஏன் வருது?
சொல்கிறது? நம்ம வந்து பாஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கும், அல்லது ஏதோ ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் இருந்திருப்பாங்க. அவங்கள நினச்சிட்டு அல்லது அந்த ஈவெண்ட்டை நினச்சிட்டு நம்ம மனசை போட்டு குழப்பிகிட்டே இருப்போம். அப்படி இல்லையா, நம்ம இப்போ இப்படி இருக்கோம், நம்ம ஃப்யூச்சர் இப்படியே இருந்தோம்னா என்ன ஆகுறது? நம்ம என்ன ஆவோம்? நம்ம ஃப்யூச்சர் லைக் நம்மளால் செட்டில் ஆக முடியுமா? முடியாதா? நமக்கு ஒரு வேளை ஏதாவது டிசீஸ் வந்துருமோ? அப்படி ஃப்யூச்சரை நினச்சி பயந்து கொஞ்சம் நம்ம அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைமும் ஸ்பேஸும் வேறு வேறு டைமென்ஷன். நம்ம தான் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல நடந்தது அங்கேயே முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த நேரமும் அங்கே கடந்து போயிடுச்சு, அந்த நேரத்தில் இருந்த இடமும் அங்கே இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் நம்ம அந்த மெமரியை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டு இன்னும் தலைக்குள்ளே வச்சு உருட்டிகிட்டே இருக்கோம் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அண்ட் நமக்கு என்ன நடந்தது அப்படின்றது ஒன்ஸ் தான் நடந்தது. ஒரே ஒரு தடவை தான் அந்த இன்சிடெண்ட்டோ ஒரு பர்சனோ நம்ம லைஃப்பில் இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு, அது போயிடுச்சு. ஆனால் நம்ம இன்னும் அதை பற்றியே நினச்சிட்டு அதையே பற்றி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா? அதாவது நமக்கு வாட் ஹேப்பன் டு அஸ்ன்றதை விட வாட் இஸ் த ஸ்டோரி வி ஆர் டெல்லிங் டு அவர் செல்ஃப், அதுதான் வந்து நம்மளோட பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா நானுமே இதுதான் பண்ணுவேன். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நடந்துருச்சு, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். இப்படி ஏதோ ஒரு காரணம் நம்ம சொல்லிட்டே இருப்போம்ல. ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரையும். நான் வந்து எடுத்த இடத்துலலாம் வைக்க மாட்டேன். இந்த சாப்பிட்டோன்னே அல்லது ஒரு பால் ஏதாவது குடிச்சிட்டேன்னா கரெக்டாக அதை போய் கழுவ போடுறது, அந்த வேலையெல்லாம் ஒரு ப்ராப்பராக நான் பண்ண மாட்டேன். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எங்கள் வீட்டில் என்னை இப்படி தான் வளர்த்தாங்க, சின்ன வயசுலேருந்தே நான் இதெல்லாம் பண்ணதே இல்லை, அதான் எனக்கு வரல, அப்படி அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஒரு விக்டிமாவோ அல்லது ஒரு கில்ட்டாவோ அப்படியே ப்ளே பண்ணிட்டே இருந்தோம்னா அது மாறவே மாறாது. அப்படியே தான் நம்ம இருப்போன்றத இவங்க சொல்கிறாங்க. இது வந்து குட்டியாக நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். லைக் இதே மாதிரி நம்ம எல்லா விஷயத்துக்குமே அப்போல்லாம் அப்படி நடந்தனால தான் நான் இப்படி இருக்கேன்னு நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே வரோம்ல. அப்படி இருந்தோம் லைக் ஒரு ஸ்டோரி நம்ம சொல்லிட்டே வரோம்னா நம்ம வந்து ஒரு அடல்ட்டாக க்ரோ ஆகவே முடியாது அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அண்ட் நம்ம பொதுவாக டிப்ரெஷன் சொல்கிறோம்ல, நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். ஸோ டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு 10 to 25 விஷயம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, நான் சரியாக சாப்பிட முடியல, அப்புறம் இல்லைனா ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கேன், அப்புறம் எப்போ பார்த்தாலும் எனக்கு எரிச்சலாக வருது, யாரை பார்த்தாலும் கோவமாக வருது, நான் பண்ணுற ஒன்றுமே கரெக்டாகவே இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு 25 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. லைக் செல்ஃப் ஹார்மிங் அதெல்லாம் கூட அதில் இருந்தது. இந்த மாதிரி ஒரு 25 விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த எல்லா விஷயமும் அல்லது இதில் இருக்க மெஜாரிட்டியான விஷயமும் உங்களுக்கு எப்பயுமே இருக்குது, எப்பயுமே அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதான் டிப்ரெஷன் சொல்கிறாங்க. நம்ம மோஸ்ட்லி இந்த சேடான ஃபீலிங்கையும் டிப்ரெஷனையும் நம்ம ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். லைக் என்ன சொல்ல, இந்த சேட் ஃபீலிங் வந்து என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தையோ அல்லது ஏதோ ஒரு பர்சனையோ நினச்சி பார்க்குறப்போ சடனாக நமக்கு ஒரு மாதிரி டவுன் ஆயிரும்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் சேட். அது வந்து அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும். பட் வேறஸ் டிப்ரெஷனுங்கிறது எப்படின்னா, இந்த மாதிரியான ஃபீலிங் எல்லாமே ஒரு ப்ரொலாங் டைம் பீரியடுக்கு நம்ம கூடயே இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்சனாக நம்மளோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மளால் சரியாக பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நம்மளை போட்டு தாக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை தான் டிப்ரெஷன் இவங்க சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு அப்பாவாவோ ஒரு அம்மாவாவோ ஒரு ஒய்ஃபாவோ ஒரு ஹஸ்பண்டாவோ உங்களால் உங்களுடைய அல்லது ஒரு எம்ப்ளாயியாக உங்களால் உங்களுடைய வேலைகளை கடமைகளை ஒழுங்காக செய்ய முடியலை, அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னா அதை தான் அவங்க டிப்ரெஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த சேட் ஃபீலிங்கையும் டிப்ரெஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ டிப்ரெஷனுங்கிறது நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தையாக அதை ஈஸியாக யூஸ் பண்ணிடுறோம். ஆனால் அந்தளவுக்கு அது ஈஸியான விஷயமே கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு நம்ம லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்லாம் சொல்லுவோம்ல, கேன்சர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு கொடிய நோய்க்கு நிகரானது இது. எப்படி அதுக்கு கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கணுமோ அதே மாதிரி இதுக்கும் எடுத்துக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை, இதுக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, இதுக்கு ஒரு பொதுப்படையான காரணம் சொல்ல முடியாது அப்படின்னாலும், ஒரு செரட்டோனின் அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம உடம்புல சுரக்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன். இந்த ஹார்மோனோட லெவல் வந்து நம்ம உடம்புல கம்மி ஆகிறப்ப தான், அதுக்கு சரியாக சுரக்காதப்ப தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஸ்டான ஃபீலிங் இதெல்லாம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து செரட்டோனின் லெவலை அதிகரிப்பது எப்படி அப்படின்னு போய் கூகுள் பண்ணக்கூடாதுன்னு இவங்களே இந்த புக்கில் எழுதியிருந்தாங்க. அண்ட் இந்த டிப்ரெஷன் வந்து யாருக்கெல்லாம் வரலாம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ
அப்படின்றது நம்ம என்ன நினைப்போம், நம்ம பார்க்குற எல்லாமே கிடச்சிருக்குன்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு இதெல்லாம் எப்படி வரும், உனக்கெல்லாம் எப்படிப்பா ஸ்ட்ரெஸ் வரும், உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம்ல. அப்படிலாம் கிடையவே கிடையாது. யாருக்கு வேணாலும் இந்த ஃபீலிங்லாம் வரலாம், லைக் இந்த டிப்ரெஸ்டாலாம் ஆகலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. மேபி ஒரு பாப்புலரான ஆக்டர் அல்லது ஒரு செலிப்ரிட்டி அல்லது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் அல்லது ஒரு நார்மல் பர்சன், இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் இந்த டிப்ரெஷன் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இதில் நிறைய கேஸ் ஸ்டடி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு விஷயமா இவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, ஒருத்தரோட ஆஃபீஸ்க்கு அவர் போயிட்டு வரதுக்கான ட்ராவல் டைமே 1 hour, லைக் போகிறதுக்கு 1 hour, வரதுக்கு ஒரு 1 hour, 1+1 2 hours அவரோட ட்ராவல் டைம். அது வந்து ஒரு டிராஃபிக்கான ஒரு சிட்டியில் காரில் போயிட்டு வராரு. இது வந்து இவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு இவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து என்ன நினைப்போம், ஏசி காரில் நீ 1 மணி நேரம் போயிட்டு வரதுக்கு உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, நீ பஸ்ஸில் போயிருக்கியா, அதில் போயிருக்கியா, அந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம்ல. பட் இது அப்படி ஒர்க் ஆகலை. இது ஒரு ப்ரொலாங் டைமில் ஒரு ட்ராவல் நடக்குது, லைக் ரொம்ப நேரம் அந்த ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாடி டயர்டாகி அதில் உள்ள ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு நமக்கு வந்து கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ இது அதிகமாக சுரக்கிறப்போ, அது இந்த டிராஃபிக் மாதிரியான ஒரு என்ன சொல்லுவோம், கடுப்பான ஒரு இதில் நம்ம போகிறப்போ இந்த ஹார்மோன்ஸ்லாம் அதிகமாக சுரக்கும். ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு இந்த கேஸில் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு தனியாக போகாமல் ஒரு கார்பூல் மாதிரி ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயா சேர்ந்து போகிறது, அந்த மாதிரி இருந்தோன்னா அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் தான் இவனும் இருக்கான் அப்படின்ற ஒரு சின்ன ஆறுதல் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பேச்சு துணைக்கு ஒரு ஆளாவது இருக்கும். எதையோ அந்த டிராஃபிக்கையே பார்த்துட்டு அந்த ஒரு இதிலே போகாமல் கூட வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் பற்றி பேசுகிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஒரு நாளில் எத்தனை தடவை இந்த மாதிரி சோகமாக இருந்தோம் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படிங்கிறத எழுத சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லி இந்த மாதிரி எழுதுனீங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரை எனக்கு ரொம்ப டவுனாக இருந்தது, ஏன் அப்படி இருந்தது அப்படின்ற காரணத்தை நீங்கள் எழுதிட்டே வரீங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். லைக் ஏன் அப்படின்னு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீலிங்லாம் வர்றதுக்கு காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன், ஆமாம் கரெக்ட், காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழப்பிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம்ல, அதுதான் இந்த காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன். ஸோ இதில் வந்து ஒரு 5 விஷயம் சொல்கிறாங்க. இந்த 5ல் ஏதோ ஒன்றுனால தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், லைக் சேடான ஃபீலிங்லாம் நமக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங். நம்ம வந்து ஒரு பர்சன் நமக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைப்போம். அண்ட் அவங்க நமக்கு பிடிச்ச விஷயம் செய்கிற வரையும் அவங்க நமக்கு நல்லவங்களாகவே தான் இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்க நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க அல்லது என்ன சொல்ல, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் இப்படி நினச்சேனே இவங்க போய் இப்படி செஞ்சுட்டாங்களே, இப்படி நினச்சேனே இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி நம்ம போட்டு ரொம்ப மைண்டை குழப்பிட்டே இருப்போம்ல. இதுதான் அது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங்னா என்னென்னா, எல்லா பர்சனுக்குமே ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். லைக் ஒரு பாசிட்டிவ் சைடு ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும். எப்பயுமே எல்லோரும் அப்படியே நல்லவங்களாலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஈவன் நம்மளும் அப்படி தான், ஏதோ ஒரு நேரத்தில் கரெக்டாக ஒன்று பண்ணியிருப்போம், இன்னொரு நேரத்தில் தப்பாக ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இதுதான் ஃபேக்ட் இப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி நம்ம ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு புலம்பிட்டுலாம் அதை நினச்சி கஷ்டப்பட்டுலாம் இருக்க மாட்டோம். ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா கேட்டகரைசேஷன். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நம்ம வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து வைக்கிறது. எனக்கு இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறோம்ல. பீப்புள்லேருந்து நமக்கு என்ன சொல்ல, நமக்கு நடக்கிற விஷயங்கள்லேருந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க, நமக்கு பிடிச்ச திங்ஸு எல்லாத்தையுமே இப்படி ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான கேட்டகரி போட்டு வைக்கிறோம்ல, அதுவுமே இந்த மாதிரியான ஒரு மூட் ஸ்விங்கை க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்னிஃபிகேஷன். இது வந்து என்னென்னா, ஒரு சின்ன விஷயத்தை கூட பூத கண்ணாடி வச்சு பெருசாக பார்க்குறது. நமக்கு ஒன்றுமே இருந்திருக்காது, லைட்டாக தலை சுற்றுற ஃபீலிங் வந்திருந்தாலே உடனே கூகுள் சர்ச் பண்ணி ஐயோ நமக்கு கேன்சர் இல்லை நமக்கு பிரெயின் டியூமர் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம்ல, இதுதான் அந்த மேக்னிஃபிகேஷன். அடுத்தது என்னென்னா ஜம்பிங் டு கன்க்ளூஷன். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட இதனால் வர அவுட்கம் இந்த மாதிரிலாம் ஆகும், லைக் ஏதோ ஒன்று தப்பாயிருச்சுனாலும் போச்சு, எல்லாமே போச்சு, நான் நினச்சி வச்சுருந்த எல்லாமே தப்பாக போச்சு, இனிமேல் எல்லாம் நாசமாக தான் போகும், அந்த மாதிரி அளவுக்கு திங்க் பண்ணுறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம
குழந்தைங்களே வந்து ஏதோ ஒரு நாள் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, அவ்வளோதான் அவன் ஃபெயில் ஆயிட்டான். இனிமே இவன் எங்கே படிச்சு எங்கே உருப்படுறது? அப்புறம் உனக்கு சரியான வேலை கிடைக்காது. இவன் லைஃப் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்மளா ஓவரா இமேஜின் பண்ணிட்டே போறோம்ல. இதுதான் அந்த ஜம்பிங் டு கன்க்ளூஷன். அடுத்தது வந்து என்னன்னா, செலக்டிவ் அப்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து நான் பண்ற ஒரு விஷயம். ஸோ என்னோட இதுலேருந்தே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டஃப் பீரியட் ஆஃப் டைம் இருந்தது. ஸோ நான் அத பத்தி யோசிக்கிறப்பலாம், அங்க எனக்கு நடந்த நெகட்டிவான விஷயங்கள், ஒண்ணு நான் அங்க விக்டிமா இருந்துக்குவேன், அல்லது கில்ட்டியா ஃபீல் பண்ணிப்பேன். ஏதோ ஒண்ணு எனக்கு இப்படி நடந்துருச்சேன்னு புலம்புவேன், அல்லது நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு புலம்புவேன். இதே தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேனே தவிர, அங்க நடந்த அதே பீரியட் ஆஃப் டைம்ல எனக்கு நடந்த நல்லது எதையுமே நான் பார்த்ததே கிடையாது. லைக் இப்போ கூட என் மெமரி வந்து அத பெருசா எடுத்துட்டே வராது. என் மைண்ட் அத பெருசா கொண்டுட்டே வராது. யாராவது ஒருத்தவங்க இப்ப ஏதோ ஒண்ணு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நானே தோண்டி துருவி தான் அத எடுத்துடணும். ஆமால்ல, இந்த நல்லதெல்லாம் கூட நடந்திருக்குல்ல அப்படின்ற மாரி. அத நான் ரொம்ப கம்மியான டைம் தான் திருப்பி அத பத்தி யோசிச்சே பார்த்துருப்பேன், நல்ல விஷயங்கள. ஆனா அந்த கெட்ட விஷயங்கள வந்து உடனே அப்படி சும்மா உட்காந்துருந்து ஒரு செகண்ட் போதும் எனக்கு அத பத்தி நினைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா அந்த கெட்ட விஷயத்த தூக்கிட்டு வரோம்ல. ஸோ இதுதான் வந்து செலக்டிவ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ நமக்கு இந்த மாரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம், அல்லது ரொம்ப டவுனா இருக்கோம், ரொம்ப சேட் ஃபீலிங்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த 5 விஷயத்துல எதையாவது பண்றோமா அப்படின்னு நோட் பண்ணி, லைக் இதில ஏதாவது ஒண்ணு பண்றோம், எத பண்றோம்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதாவது நம்ம சோகத்துக்கான காரணமான கல்ப்ரிட்ட கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டோம்னா, அத எலிமினேட் பண்றதும் ரொம்பவே ஈஸியா இருக்குமாம். அடுத்தது வந்து ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டினா என்னன்னா, நமக்கு எப்பயோ எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்தால நம்ம இன்னைக்கு பயப்படுறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்பயோ ஒரு தடவ வண்டி ஓட்டையில கீழ விழுந்துட்டோம்னா, இப்போ வரையும் நம்ம வண்டிய பார்த்தாலே அத தொடுறதே இல்ல. இல்ல நான் போனா விழுந்துருவேன்னு நெனைக்கிறோம்ல. அதுக்கப்புறம் வண்டியே ஓட்டவே தெரியாது. இதுவரை நான் ட்ரையே பண்ணதில்ல. ஆனா நான் ஓட்டுனா கண்டிப்பா விழுந்துருவேன். அப்படிலாம் நெனைக்கிறோம்ல. லைக் பாஸ்ட்ல நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால இப்பயும் அதுக்கு பயப்படுறது, அல்லது ஃப்யூச்சர்ல நடக்க போற விஷயத்துக்காக பயப்படுறது. இதெல்லாம் தான் வந்து ஆங்ஸைட்டின்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி இப்போ நம்ம இந்த ஆங்ஸைட்டின்னா எப்படி சொல்றது? நம்ம காலேஜ்லாம் படிக்கையில, அல்லது ஒரு ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணையில, திடீர்னு ப்ரெசன்டேஷன்லாம் குடுக்கணும், நெறைய பேர் முன்னாடி நிக்கணும்னா நமக்கு ஒரு மாரி பதட்டமா இருக்கும்ல. இதுதான் வந்து ஆங்ஸைட்டி. இது வந்து நமக்கு தலைவலி வந்துரும், ஒரு மாரி வேர்த்து கொட்டும், அப்படிலாம் பண்ணும்ல. ஸோ இதான் ஆங்ஸைட்டின்னு சொல்றாங்க. ஸோ இத எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நமக்குன்னு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் வந்து உருவாக்கணும்னு சொல்றாங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ, உங்க வீட்லயோ, அல்லது பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துலயோ, இங்க போய் எனக்கு உட்காந்துருந்தா கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கும்பா அப்படின்ற மாரி ஒரு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்காக உருவாக்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. இது நம்ம பண்ணுவோம்ல, நமக்கே சில சமயம் தோணும், எனக்கு எப்படியோ இருக்கு, எனக்கு மனசே சரியில்ல, எனக்கு இந்த கோயிலுக்கு போய் உட்காந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த மாதிரிலாம் போகும்ல. அதே தான். அல்லது ஒரு கொஞ்சம் தூரம் வாக் போயிட்டு வந்தா எனக்கு நல்லா இருக்க மாரி ஃபீல் ஆகுது. வாக் போயிட்டு ஒரு பார்க்ல ஒரு பெஞ்ச்ல உட்காந்துட்டு சும்மா அங்க குழந்தைங்கலாம் விளையாடுறத பார்த்தா நல்லா இருக்க மாரி தோணும். அந்த மாரி நமக்கு ஒரு குட் ஃபீல் குடுக்கும்ல சில சில இடங்கள். அந்த மாரியே ஒரு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ நம்ம உருவாக்கிக்கிட்டு, நம்ம அங்க உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ண கத்துக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நார்மலா வீட்ல இருக்கீங்க, இல்ல வேற எதோன்னா இத பண்ணிடலாம். அப்படி இல்ல, நீங்க இந்த மாரி ஒரு பேப்பர் பிரசன்டேஷனோ ஏதோ பண்ண போறீங்க. அந்த இடத்துல அப்படி திடீர்னு பதட்டம் வருதுன்னா, கண்ண மூடி உட்காந்து உங்களோட பிரைவேட் ஸ்பேஸ் அதுதான் அப்படின்ற மாரி நீங்க மைண்ட சீட் பண்ணி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து இவங்க சொல்ற விஷயம் வந்து மினிமலிசம். நம்ம தேவையில்லாம பொருளா வாங்கி சேர்க்கிறோம்ல, அந்த மாரி நெறைய சேர்க்கக்கூடாது. தேவையானது மட்டும் தான் வாங்கணும் அப்படின்றது தான் மினிமலிசம். நம்மள சுத்தி ஒரே கிளட்டர் மாரி பொருளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீடோ, இல்ல நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட்டோ ரொம்ப அப்படியே அடைஞ்சு கிடக்குன்னா, அந்த இடத்துல நம்ம வந்து மைண்ட் பீஸ்ஃபுல்லாவே இருக்காது. ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு மாரி கச்ச கச்சன்னு கிடக்கு நம்ம ஒர்க்கிங் டேபிள். அத வந்து ஒழுங்கா ப்ராப்பரா ஒரு ஓரமா எல்லாத்தையும் இருக்க வேண்டிய இடத்துல வச்சு உட்காந்து ஒர்க் பண்ணோம்னா, நமக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அல்லது நீங்க கிச்சனே சமைக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கிச்சன் வந்து கச்ச கச்ச கச்சன்னு இருந்தாலே சமைக்கவே ஓடாது. எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டு நம்ம சமைச்சோம்னா, நமக்கே கொஞ்சம் நல்லா இருக்க மாரி ஃபீல் ஆகும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தேவையில்லாம நெறைய வச்சிருக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த மினிமலிசம் கான்செப்ட் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்க மாரி தோணும். இன்னுமே எனக்கு அது சரியா புரிஞ்சுக்க முடியல. ஸோ நான் அதுக்கு 5Sன்னு ஒரு புக் படிக்கிறேன். அது படிச்சதுக்கப்புறம் நான் அத பத்தி உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா,
நம்மளுக்கு என்ன மாதிரியான எமோஷன் இருக்குன்னு அத நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறது. லைக் எமோஷன்ஸ நேம் பண்றது. நம்ம வந்து ஹாப்பியானது, இல்ல சேடானது எல்லாத்துக்குமே வந்து வாட் த ஹெல், வாட் த எஃப் அந்த மாரிலாம் இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சுல்ல. இந்த மாரி எல்லாத்துக்குமே எல்லா மாதிரியான எமோஷனுக்குமே நம்ம சும்மா ஒரு ட்ரெண்டியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, என்ன எமோஷன் நமக்கு இருக்குன்றதே கரெக்ட்டா நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ அல்லது ஏதோ ஒரு ஃபீல் இருக்கிறப்போ எனக்கு என்னென்னோன்னு இருக்குது, எப்படியோ இருக்குது, இப்படிலாம் நான் சொல்லுவேன். எப்படி இருக்குது அது எனக்கு கரெக்டாக அதை சொல்லவே தெரியாது. ஸோ உங்களால் உங்கள் எமோஷனை கரெக்டாக நேம் பண்ண முடியல அப்படின்னா அதை உங்களால் ஹேண்டில் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நேம் யுவர் எமோஷன் சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னா, நிறைய படிங்க, நிறைய ரீட் பண்ணுங்கள். அதிலேருந்து உங்களுக்கு வெக்காபுலரி கிடைக்கும். நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு உங்களால் கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். நமக்கே அப்படி தானே இருக்கும். மைண்டில் ஒன்று இருக்கும், அதை வார்த்தையாக நமக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு வார்த்தையே கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒன்றுமே பெருசாக படிக்கவே மாட்டோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் படிங்க அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹாப்பினஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி இவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக ஹாப்பினஸ்னால் என்ன, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறப்போ நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நினப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டு ஷெட்யூல் பண்ணி ப்ளே பண்ணுறேன், லைக் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னா, இதை நிறைய பேர் கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் கிடைக்கும். அப்படி இல்லையா, நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க, நிறைய லைக்ஸ் வருது, அது ஒரு ஹாப்பி ஃபீலிங். அல்லது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஹாப்பியாக இருக்கும், பிரியாணி சாப்பிட்டா ஹாப்பியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. இதெல்லாம் வந்து ஹாப்பி கிடையாது. இதுக்கு பேர் வந்து ப்ளஷர். இந்த ப்ளஷர் நமக்கு கிடைக்கிறப்போ அந்த டோப்பமைன் அந்த ஹார்மோன் தான் நமக்கு சுரக்குமா. டோப்பமைன் ஹிட்டு தான் கிடைக்கும். இந்த டோப்பமைன் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருப்பான். பட் இந்த செரோட்டோனின்றது தான் ஒரு நிறைய நேரம் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஹார்மோன். ஸோ இந்த டோப்பமைன் ஹிட்டை தான் நம்ம நிறைய நேரத்தில் ஹாப்பின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த டோப்பமைன் ஹிட்டெல்லாம் வெளியில் நடக்கிற இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, எனக்கு பிரியாணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எனக்கு ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டோப்பமைன் ஹிட்டு. பட் ஹாப்பினஸ்ன்றது உள்ளேருந்து வர்றது. அது வந்து வெளியில் என்ன நடந்தாலுமே, லைக் அதாவது எனக்கு நடக்கிற எல்லா விஷயமும் சரியாகவே தான் நடக்கும், அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன்ற மாதிரி இல்லாமல், என்ன நடந்தாலுமே என்னோடய இன்னர் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் கெடாமல் நம்ம பார்த்துக்கிறது தான் வந்து உண்மையான ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா பை ப்ராக்டிஸ் தான் வரும்னு சொல்கிறாங்க. லைக் நமக்கு ஏதோ நமக்கு சுற்றி நடக்கிற எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு கிராட்டிடியூடோடு இருக்கும் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹாப்பினஸ் பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எங்கேயோ விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை விழுந்துட்டோம், இல்லை எதுக்குள்ளேயோ விழுந்துட்டோம், ஏதோ குழிக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னா, ஐயோ விழுந்துட்டேனேச்சா, இப்படி இருக்கே, இந்த ஊரே இப்படி தான், இந்த மாதிரி தான், இப்படி தான், அதாவது சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே ப்ளேம் பண்ணுறது, இவனால தான் நான் விழுந்தேன், இதால் தான் நான் விழுந்தேன், அந்த மாதிரி ப்ளேம் பண்ணாமல் அட்லீஸ்ட் இதோட போச்சு, இதை விட ரொம்ப ஹெவியாக காயம் ஆகாமல் இருந்ததே அப்படின்ற மாதிரி, நல்ல வேலை அப்படின்னு நினைக்கிறோம்ல, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல. ஸோ இதை நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கல தான் அந்த இன்னர் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கும், அந்த செரோட்டோனின் லெவல் அதிகமாக சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பை ப்ராக்டிஸ் தான் நமக்கு வரும். இப்போது நமக்கு இருக்கிற லைஃப் அண்ட் இப்போ நமக்கு கிடச்சிருக்க விஷயங்கள், இதுக்கெல்லாம் நம்ம ஒரு கிராட்டிடியூடோட, ஒரு நன்றியோடு இருக்க ஆரம்பித்தோன்னா தான் நம்மளோட இன்னர் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் வந்து எப்போயுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி பேசியிருக்க மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனைகள் இருக்குல்ல, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்கர், இது எல்லாத்துக்குமே வந்து சில சொல்யூஷன் சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா வாக்கிங் போகிறது, ரெகுலராக வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் யோகா, அந்த மாதிரி யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீத் எக்ஸசைஸ், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்லாம் ஒரு நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு எக்ஸேல் பண்ணுறது இருக்குல்ல, லைக் கண்ணை மூடி உட்காந்து இந்த மாதிரி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு லாங் ஷவர் எடுக்கிறது, அப்புறம் ஹோம் குக்குடு ஃபுட்டாக சாப்பிட்றது, நம்மளே வந்து நல்ல ஒரு லாங் ஷவர் எடுத்துகிட்டு ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே அதை சாப்பிட்றது, நமக்கு எந்த ஃபுட்டு உகந்ததாக இருக்கோ, நம்ம பாடிக்கு எது கரெக்டானதாக இருக்கோ அதை எடுத்துக்கிறது, இதெல்லாம் தான் ஒரு ஈக்குலிபிரியம் பாடியில் கொண்டு வரும். ஸோ நம்மளும் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருப்போன்றது சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் எப்படின்னா அது அப்படி தான். ஏன்னா நான் வந்து வாக்கிங் போக ஆரம்பித்தேன். ஸோ இது நான் நிறைய பாட்காஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பட் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். வாக்கிங் வந்து நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு தான் போக ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், நல்லா மைண்ட் இருக்கணும் அப்படிலாம் நினச்சி நான் போக ஆரம்பிக்கல. ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் ஆனேனோ ஆகலையோ அதெல்லாம் அப்புறம்
அ போயிட்டு வரப்போ என் மைண்டு கொஞ்சம் கிளியரா இருந்தது. இது வந்து எனக்கு போயிட்டு வரப்பலாம் தெரில. ஒரு சில நாள் நான் வாக்கிங் போகாம இருந்துடுறேன்ல, அப்போல்லாம் எனக்கு ரொம்ப மூட் அவுட் இருக்க மாரி இருக்கும். ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷாவே ஃபீல் ஆகாம இருக்கும். ஸோ வாக்கிங் வந்து நிஜமாவே ஹெல்ப் பண்ணும். நீங்க டெய்லி கொஞ்சம் அதுவும் வெளிய வாக் பண்ணிட்டு வரீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நேச்சுரலான என்விரான்மெண்ட்டில வாக் பண்ணிட்டு வரீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்கேஸ் வெதர் கண்டிஷன் அதெல்லாம் சரியில்லைன்னா அட்லீஸ்ட் ஜிம்லயாவது வாக் பண்ணுங்க அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்ல, அது வந்து நான் வந்து ஜென்ரலாகவே எப்படி நினைப்பேன்னா, எமோஷ்னலாக தான் ஒரு டெசிஷன் எடுக்கணும், அதுதான் சரியாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புவேன். லைக் கட் ஃபீலிங், இன்னர் ஃபீலிங் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நான் ஜென்ரலாக எனக்கு அப்படி ஒரு தாட் இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கட் ஃபீலிங்குன்றது அனிமல்ஸ்க்கும் இருக்கும், ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். இன்ஃபேக்ட் அனிமல்ஸ்க்கு வந்து ஹியூமன் பீயிங்கை விட ரொம்ப அதிகமாகவே இருக்குமா. அதாவது இப்போது மான் மாதிரியான விலங்குகள்லாம் அதை நோக்கி ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு பிடிச்சி ஓடுதில்ல, அதுதான் அந்த கட் ஃபீலிங். இதே இந்த சிங்கம் மாதிரி புலி மாதிரியான மிருகங்களுக்கெல்லாம் அவங்கள தாக்குற மாதிரி ஏதாவது வந்ததுன்னா டக்குன்னு அதை பாஞ்சு கொல்லணும்னு ஒரு தாட் வருதில்ல, டக்குன்னு அதை பண்ணுதில்ல, அதுதான் வந்து கட் ஃபீலிங். ஸோ அந்த ஹியூமன் பீயிங்கை வந்து அனிமல்ஸ் கிட்டேருந்து வேரியேட் பண்ணி காட்டுறது அனாலிட்டிக்கல் திங்கிங் தான். ஸோ நீங்கள் உங்கள் மண்டையை வச்சு யோசிச்சு இது சரியாக வருமா இல்லையா அப்படின்றத யோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தான் அது சரியாக இருக்கும். என்னோடய இன்ட்யூஷன் சொல்லுது, எனக்கு உள்ளே சொல்லுது அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவெடுத்துகிட்டே போனீங்கன்னா ஒரு நேரத்தில் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள அவங்க பேசியிருந்தாங்க. லைக் லவ்வு, ரிலேஷன்ஷிப்பு, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படி கண்டுபிடிக்கிறது. சில பேர்லாம் ஒரு என்ன சொல்ல, ஒரு கப்புலாக சூப்பராக க்ரோ ஆகி இருப்பாங்க. ஆனால் நம்மளால் ஏன் அப்படி இருக்க முடியல, நம்ம என்ன அவங்க பண்ணுறத பண்ண மாட்டோம் அப்படின்றத பற்றிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அண்ட் பைப்போலார் டிஸார்டர் பற்றி கூட பேசியிருந்தாங்க. எனக்கு வந்து பைப்போலார் டிஸார்டர்னோடனே 3 படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதில் வந்து தனுஷ் வருவார்ல, அவருக்கு பைப்போலார் டிஸார்டர்னு காட்டுவாங்க. ஸோ அந்த படத்தில் எப்படி காட்டுவாங்கன்னா, ஒன்று அவங்க வந்து மற்றவங்கள குத்திடுவாங்க அல்லது தானே கழுத்தெடுத்துட்டு செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி பைப்போலார் இந்த ஆட்டிசம் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ல, டிசபிலிட்டி மாதிரி கிடையாது. அவங்களுக்குன்னு தனியாக ஒன்று இருக்கும். இப்போ பைப்போலார் இருக்கவங்கலாம் ஹெல்ப்புன்னு வந்துட்டால் அவ்வளோ இறங்கி ஹெல்ப் பண்ணுவாங்களாம், ரொம்ப கேரிங்கான பர்சனாக இருப்பாங்களாம், இந்த மாதிரிலாம் இருக்குமா. ஸோ இவங்க ப்ராப்பரான மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு நார்மல் பர்சனாக தான் இருப்பாங்க. இந்த மீடியாவில் காட்டுற மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க, அவங்கள பார்த்து பயப்படணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த புக்கு புது புது விஷயம் சொல்லிக் கொடுத்துச்சு. அண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே ஒரு ப்ராப்பராக டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி, இதனால தான் இது நடக்குது, இதனால தான் நீ இப்படி இருக்க, ஸோ இதெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னா நீ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ராப்பராக அந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்களே சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு இந்த புக் இருந்தது. அண்ட் நீங்கள் வந்து உங்கள் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரில, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அல்லது கொஞ்சம் அப்பப்போ எனக்கு எப்படியோ இருக்குங்க, நான் கொஞ்சம் ஆக்டிவான பிரிஸ்கான ஆளாக இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புக் கண்டிப்பாக படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மண்டை எப்படி ஒர்க் ஆகுது, லைக் இந்த ஹார்மோன்ஸு, நம்ம மண்டை இதெல்லாம் நம்மளுடைய செய்கைகளுக்கும் அதுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, சயின்டிஃபிக்காக என்னெல்லாம் இருக்குது இப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் இந்த புக்கை படிக்கலாம். லைக் இது ஒரு பிகினர் ரீடர் படிக்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இந்த புக் இருந்தது. எனக்கு இந்த புக் ரொம்பவே பிடிச்சிருந்தது தான். இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ரேட்டிங் கொடுங்க. வேறு எதை பற்றிலாம் பேசலான்ற சஜஷன்ஸ் கூட நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.